வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசின் நலத்திட்டங்களை உரிய காலத்தில் முடிக்க மாதந்தோறும் 2 இடங்களுக்கு சென்று அதிகாரிகள் கள ஆய்வு செய்ய வேண்டும். ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவனுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் சென்னையில் மருத்துவமனையில் அனுமதி. ஓரிரு நாட்களில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என காங்கிரஸ் நிர்வாகி அறிவிப்பு. சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்துக்கு தமிழக அரசு ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை. நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. போலீசாரை கண்டதும் பணத்தை தூக்கி எறிந்துவிட்டு ஓடிய ஊழியர்கள். காய்ச்சல் அதிகம் பரவும் நிலை ஏற்பட்டால் மட்டுமே பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவது பற்றி ஆலோசிக்கப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. சர்வதேச சட்டம் அனுமதிக்கும் இடங்களில் ட்ரோன் தொடர்ந்து பறக்கும். ரஷ்யாவுக்கு அமெரிக்கா பதிலடி. ICC பேட்டர்கள் தரவரிசை பட்டியலில் 10வது இடத்திற்கு முன்னேறினார் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா. 8 இடங்கள் முன்னேறி 13ஆம் இடத்தை பிடித்தார் விராட் கோலி. இனி விரிவான செய்திகள். அரசு செயலாளர்கள் மாதந்தோறும் 2 இடங்களுக்கு சென்று கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டுமென முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசின் முன்னுரிமை திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நடைமுறையில் உள்ள 68 திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்தும் 6 எதிர்கால திட்டங்கள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வேண்டிய திட்டங்கள், குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்குவது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு. ஸ்டாலின், திட்ட செயல்பாடுகளின் சில இடங்களில் இன்னும் கவனம் தேவைப்படுவதாக கூறினார். கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற பயணத்தையும் மேற்கொண்டு வருகிறேன். இந்த ஆய்வுகளின் போது அரசின் பல திட்டங்கள் மக்களை சென்றடைவதில் பொதுவான நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் சில நிகழ்வுகளில் கள அளவில் இன்னும் கவனம் தேவை என்பதை அறிய முடிந்தது. மாதந்தோறும் குறைந்தபட்சம் 2 மாவட்டங்களுக்கு சென்று கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை நடத்தி 33,75,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். அரசின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சில அலுவலகங்களில் முறைகேடுகள் நடப்பதாக வந்த தகவலின் பேரில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத் துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். பத்திரப்பதிவுத்துறை, போக்குவரத்துத்துறை, உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், வணிக வரித்துறை, சுகாதாரத்துறை, நகராட்சி நிர்வாகம், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் ஆகியவற்றை சார்ந்த 60 அலுவலகங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. இதில் கணக்கில் காட்டப்படாத 33,75,773 ரூபாய் ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டது. குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த 1 மாதத்தில் மட்டும் கணக்கில் காட்டப்படாத 1,79,000 ரூபாய் கூகுள் பே மூலம் தனிநபருக்கு அனுப்பப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கூட்டுறவு சங்க விதிகளை மீறி அண்டை மாநிலங்களுக்கு பால் விற்பனை செய்த 2000 பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், உரிய விளக்கம் அளிக்காத பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சங்கங்கள் கலைக்கப்படும் என எச்சரித்தார். அண்டை மாநிலத்தவர் தமிழக எல்லையோர மாநிலங்களில் இருந்து தமிழகத்தில் உள்ள பால் உற்பத்தியாளர்களிடம் அதிக அளவில் பணம் கொடுத்து பால் வாங்கியதால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று அமைச்சர் கூறினார். இருப்பினும் பால் தட்டுப்பாட்டை போக்க பால் உற்பத்தியாளர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் இன்று தேதி பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்தார். அனைத்து கிராமங்களிலும் இணைய சேவை தொய்வின்றி கிடைக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது என தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். அது பார்த்தீங்கன்னா அது கேஸ் எல்லாம் போட்டு கோர்ட்டில் போட்டிருக்கு. உடனடியாக நான் பொருட்படுத்தி உடனடியாக அந்த வேலைகளை தொடங்கி பேசி சமாதானமாக முடிச்சு அவுட்டர் கோர்ட் செட்டில்மெண்ட்டில் அந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணி அது நல்ல ஃபாஸ்ட்டாக டேக்கிங் ஒரு 6-7 மாதத்தில் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டா நம்ம ஸ்டேட்டில் உள்ள 12,525 கிராம பஞ்சாயத்துகளுக்கும் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்காது.
எந்த ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் வந்து ஒரு ஐடி ஒரு இனிஷியேட்டிவ் தொடங்கினாலும், இல்லை ஒரு ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸ் யாருக்கு என்ன வேணாலும் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து வேகமாக அந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிமுகவை பாஜகவின் அடிமை என கூறும் திமுகவில் ஜனநாயகம் உள்ளதா என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் அரசியலுக்கே சம்பந்தமில்லாமல் தன் தந்தை முதலமைச்சர் என்ற போர்வையிலே ஒரு அமைச்சர் பொறுப்பேற்றிருக்கின்றவர், இந்த ஒரு சீனியர் மினிஸ்டர் நின்று கொண்டு அவர் ஒரு நிகழ்ச்சியை துவக்குகிறார், இவர் அருகாமையில் இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே உள்கட்சி ஜனநாயகம் எங்கே இருக்கிறது? ஆக எங்களை அடிமை என்று சொல்லுகின்ற அந்த தலைவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அங்கே இருக்கின்ற அமைச்சர்களை அடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி மீது பொய் வழக்கு போடவில்லை என்றும், திமுக ஆட்சியில் அதிமுகவினர் மேடை ஏறி சுதந்திரமாக பேசி வருவதாகவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். பொய் வழக்கு போடுகிறார், பொய் வழக்கு போடுகிறார், பொய் வழக்கு வாபஸ் வாங்கு, இப்படிதான் கோஷம் போடுறீங்களே, வெக்கமா இல்ல? அன்னைக்கு என்ன உங்க ஆட்சியில் எங்களை சும்மாவா விட்டீங்க? வீட்டை விட்டு வெளியே வர விட மாட்டாங்க ஐயா. இன்றைக்கு இவங்களாம் சுதந்திரமா வர்றாங்க, மேடையில ஏறுறாங்க, பேசுறாங்க. ஆனால் அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே புதுக்கோட்டையில மருத்துவக் கல்லூரி தயாராக இருக்கோம். நாங்கள் எந்த தப்பும் பண்ணாத போது எதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு என்கின்ற ஒரு காரணத்துக்காகவே எங்களை கைது செய்து கல்யாண மண்டபத்தில் வச்சு அவர் சென்னைக்கு போய் இறங்க விட்டுதாங்க எங்களை விட்டாங்க. இந்தியா முழுவதும் H3N2 இன்ஃப்ளூவன்சா அறிகுறிகளுடன் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனிடையே வைரஸ் காய்ச்சல் பரவல் எதிரொலியாக புதுச்சேரியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் பேசிய கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். வரும் 26ஆம் தேதி வரை மொத்தம் 11 நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வைரஸ் காய்ச்சல் குழந்தைகளுக்கு பரவுவதை தடுக்க இந்த நடவடிக்கை என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் அதிகம் பரவும் நிலை ஏற்பட்டால் மட்டுமே பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு விடுமுறை அளிச்சிருக்காங்க. தமிழக அரசு இல்லை, அந்த மாதிரியான அவசியம் இப்போ இங்கே இல்லைங்க. அந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. தேவையில்லாமல் பெரிய பதட்டத்தை நாம் உருவாக்கிட வேணாம் அப்படிங்கிறது. நாட்டில் உள்ள ரேஷன் அட்டைகள் 100% டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் எத்தனை சதவீத ரேஷன் அட்டைகள் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவும், டிஜிட்டல் மயமாக்கும் பணி எந்த அளவுக்கு நிறைவு பெற்றுள்ளது என மக்களவை உறுப்பினர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ள மத்திய அமைச்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி, நாட்டில் 19,72,00,000 ரேஷன் அட்டைதாரர்கள் இருப்பதாகவும், ரேஷன் அட்டைகள் 100% டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் 99% ரேஷன் அட்டைகளுடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் பதிலளித்துள்ளார். சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்திற்கு மாநில அரசிடமிருந்து எந்த எதிர்ப்பும் வரவில்லை என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு பதிலளித்துள்ளது. சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்திற்கு மாநில அரசிடமிருந்து சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்துவிட்டதா என்று மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகத்திற்கு மாநிலங்களவை உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருந்தார். தமிழக அரசிடமிருந்து இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு ஏதேனும் மத்திய அரசிற்கு வந்துள்ளதா என்றும் கேட்டிருந்தார். இதற்கு மாநிலங்களவையில் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்திற்கு இன்னும் சுற்றுச்சூழல் அனுமதி கிடைக்கவில்லை என்றும், அதே நேரத்தில் தமிழக அரசிடம் இருந்து எதிர்ப்பு எதுவும் வரவில்லை என்றும் கூறியுள்ளார். கேஸ் விலை உயர்வுக்கு மத்திய அரசுதான் காரணம் என்பதை பெண்கள் புரிந்து கொள்வதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி சான்று மற்றும் புதிய கடன் ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு கடன் தள்ளுபடி சான்று வழங்கினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் என்றால் ஆளும் கட்சியை எதிர்க்கத்தான் செய்வார்கள் என்றார். கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுக்கு காரணம் மத்திய அரசுதான் என்று கூறினால் பெண்கள் புரிந்து கொள்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எதிர்கட்சியாக இருக்கவங்க ஆளுங்கட்சியை விமர்சிப்பாங்க, அதான் முக்கியம். இப்போ வரும்போதே பொங்கலுடைய இந்த இதை சொன்னாங்க, எல்லாரும் கேஸ் விலை கூட இருக்குன்னு. அதுக்கு நம்ம அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லை, அது மத்திய அரசாங்கம் சொன்னோன்னா புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், அங்கே மத்திய அரசாங்கம் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் சகஜமாக நடக்கிறக்கூடியது தான்.
திடீர் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் எம்எல்ஏ EBKS இளங்கோவன் நலமுடன் இருப்பதாகவும் ஓரிரு நாட்களில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் எனவும் மருத்துவமனையில் அவரை சந்தித்த காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சிவராமன் தெரிவித்தார். EBKS இளங்கோவன் அவர்கள் அவருக்கு சாதாரண நெஞ்சுவலி காரணமாக இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக அவரை ஒரு நாள் வைத்து பரிசோதனை செய்வதாக டாக்டர்கள் தெரிவித்தார்கள். அவரை நேரடியாக நாங்கள் சந்தித்து பேசினோம். நன்றாக பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் உடல்நிலை நன்றாக இருக்கின்றது. அவர் நன்றாக நாளை அல்லது நாளை மறுதினம் அவர் மருத்துவமனையிலிருந்து அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என டாக்டர்கள் தெரிவித்தார்கள். 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத் தேர்வுக்கு வராத 49,000 மாணவர்கள் ஆங்கில தேர்வுக்கும் வரவில்லை. தமிழகம் புதுச்சேரியில் கடந்த 13ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. முதல் நாளான தமிழ் பாடத் தேர்வில் பள்ளி மாணவர்கள் 49,500 பேர் பங்கேற்காதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதாத மாணவர்களுக்கு மறுதேர்வில் வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி தெரிவித்துள்ளார். அது ஆப்சண்ட்டுங்கிறது இப்போ பரீட்சை திடீர்னு நடந்திருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆப்சண்ட் ஆனவங்களுக்கு மீண்டும் மறுதேர்வு இப்போ இந்த ரிசல்ட் வந்தோடனே ஒரு மாதத்திலே மறுதேர்வு நடக்கும். அதனால் வர முடியாதவங்களுக்கு அந்த மறுதேர்வு ஒரு மாதத்திலே நடக்கிறதுனால எழுதி தேர்வில் தோல்வி அடைந்தவங்களுக்கு மட்டும் தான் மறுதேர்வு வைப்பாங்க. இப்போ தேர்வு விடுபட்டவர்களுக்கும் அது பொருந்தும். அதனால் அவங்களும் மறுதேர்வு எழுதுவாங்க. அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் இவ்வளோ தூரம் 80% மாணவ மாணவிகள் எழுதுறதே பெரிய விஷயம். அதனால் இது வெற்றியாக தான் நான் கருதுகிறேன். அவங்களுக்கு மறுதேர்வு நடத்தி மீண்டும் அவர்களை பரீட்சை எழுத அனுமதி. அரசின் வரிக் கொள்கை மற்றும் தன்னிச்சையான செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கையில் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது. பொருட்களின் விலை அதிகரிப்பு, மின்சார கட்டண உயர்வு, வங்கிக் கடன் வட்டி அதிகரிப்பு, சம்பளத்திற்கான வரி விதிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து 40 தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து வேலைநிறுத்த போராட்டம் நடத்தினர். பணி புறக்கணிப்பினால் பல இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டன. சர்வதேச சட்டம் அனுமதிக்கும் இடங்களில் ட்ரோன் தொடர்ந்து பறக்கும் என்றும் ரஷ்யாவுக்கு அமெரிக்கா பதிலடி கொடுத்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் போரில் யுக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவதாகவும் உளவுத்துறை ரகசியங்களை யுக்ரைனுடன் பகிர்ந்து கொள்வதாகவும் அமெரிக்கா மீது ரஷ்யா குற்றம் சாட்டி வருகிறது. இதனால் இரு நாடுகளின் உறவுகளிலும் சுமூக நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிரீமியாவில் உள்ள கருங்கடல் பகுதியில் அமெரிக்காவின் ட்ரோன் ஒன்று பறந்தது. ரஷ்யா ஆக்கிரமித்து வைத்துள்ள இந்த பகுதியில் அமெரிக்காவின் ட்ரோன் பறந்ததால் கோபமடைந்த ரஷ்யா அதனை சுட்டு வீழ்த்தியது. இதற்கு அமெரிக்காவுக்கான ரஷ்ய தூதர் அண்டோலி அண்டோனோவை அழைத்து சர்வதேச ஒப்பந்தத்தை ரஷ்யா மீறியுள்ளதாக அமெரிக்கா தனது கண்டனத்தை தெரிவித்தது. இந்நிலையில் சர்வதேச சட்டம் அனுமதிக்கும் இடங்களில் ட்ரோன் தொடர்ந்து பறக்கும் என்றும் ரஷ்யாவுக்கு அமெரிக்கா பதிலடி கொடுத்துள்ளது. சோமாலியாவில் தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். ஆளுநர் உட்பட 11 பேர் படுகாயமடைந்தனர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவின் ஜூபலாந்து மாகாணம் பர்டேரா பகுதியில் அரசு விருந்தினர் மாளிகை உள்ளது. இங்கு அரசு அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தனர். அப்போது அந்த மாளிகைக்குள் திடீரென ஒரு வாகனம் அனுமதியின்றி உள்ளே புகுந்தது. வெடிபொருட்கள் பொருத்தப்பட்ட அந்த வாகனத்தில் இருந்தவர் உள்ளே நுழைந்ததும் தன்னைத்தானே வெடிக்க செய்தார். இதில் அந்த வாகனத்தில் இருந்தவர் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தனர். இந்த தற்கொலைப்படை தாக்குதலில் ஜூபலாந்து மாகாண ஆளுநர் உட்பட 11 பேர் படுகாயமடைந்தனர். அல் ஷபாப் என்ற பயங்கரவாத அமைப்பு இந்த தற்கொலைப்படை தாக்குதலை அரங்கேற்றி இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ICC பேட்டர்கள் தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் விராட் கோலி முன்னேற்றம் கண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவுடனான கடைசி டெஸ்ட் போட்டியில் 186 ரன்கள் அடித்த கோலி 8 இடங்கள் முன்னேறி 13ஆம் இடத்தை பிடித்துள்ளார். கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு இடம் முன்னேறி 10வது இடத்தில் உள்ளார். பட்டியலில் ஆஸ்திரேலிய வீரர் லபுஷேன் முதலிடத்திலும் ஸ்டீவ் ஸ்மித் 2ஆம் இடத்திலும் உள்ளனர். இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் 3ஆம் இடத்தில் உள்ளார். ICC டெஸ்ட் பவுலர்கள் தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் அஸ்வின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். இதேபோல் ICC டெஸ்ட் ஆல்ரவுண்டர்கள் தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் ஜடேஜா முதலிடத்திலும் அஸ்வின் 2ஆம் இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசின் நலத்திட்டங்களை உரிய காலத்தில் முடிக்க மாதந்தோறும் 2 இடங்களுக்கு சென்று அதிகாரிகள் கள ஆய்வு செய்ய வேண்டும். ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். காங்கிரஸ் MLA EBKS இளங்கோவனுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் சென்னையில் மருத்துவமனையில் அனுமதி. ஓரிரு நாட்களில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என காங்கிரஸ் நிர்வாகி அறிவிப்பு. சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்துக்கு தமிழக அரசு ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை.
நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. போலீசாரை கண்டதும் பணத்தை தூக்கி எறிந்துவிட்டு ஓடிய ஊழியர்கள். காய்ச்சல் அதிகம் பரவும் நிலை ஏற்பட்டால் மட்டுமே பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவது பற்றி ஆலோசிக்கப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. சர்வதேச சட்டம் அனுமதிக்கும் இடங்களில் ட்ரோன் தொடர்ந்து பறக்கும். ரஷ்யாவுக்கு அமெரிக்கா பதிலடி. ஐசிசி பேட்டர்கள் தரவரிசை பட்டியலில் 10வது இடத்திற்கு முன்னேறினார் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா. 8 இடங்கள் முன்னேறி 13ஆம் இடத்தை பிடித்தார் விராட் கோலி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன.